என்ன மாமி, சொக்கட்டான் விளையாடுவதற்கு முன் பெருமாளை வேண்டிக் கொள்கிறீர்கள்? வேண்டுவது மட்டுமல்ல, நமக்கு என்ன எண்ணிக்கை வேண்டும் என்றும் அது அப்படியே விழ வேண்டும் என்றும் பாடலாக பிரார்த்தனையிலும் சொல்லலாம். அப்படியா? ஆமாம். முதலில் என்ன வேண்டும்? தாயம். பிறகு 12. இப்பொழுது அதை பாடலாக பாடி எவ்வளவு அழகாக போடுகிறேன் என்று பார்க்கிறாயா? எங்கே பாடுங்கள். ஊரார்கள் ஏசும் முன்னே ஒரு தாயம் விழுந்து காட்டு, 4 காணாது நான் தோற்க இயலாது, 2 12 எங்கே என் கண்ணிரண்டு. இருப்பான் இவன். யாராக இருந்தால் என்ன? அம்பி, அந்த சொக்கட்டானை எடுத்துக்கொடேன். கொடு. ரொம்ப நன்றியடா அம்பி. இங்கிருந்து எழுந்து வர வேண்டுமே என்று நினைத்தேன். சில சமயம் இப்படித்தான், கையில் இருந்து நழுவி எங்கோ ஓடிவிடும். நீ ஏனடி அம்மா எழுந்து விட்டாய்? உட்கார். ஏனடா அம்பி, உனக்கு சொக்கட்டான் விளையாட தெரியுமோ? தஞ்சா, உன் முகத்தில் ஏன் இந்த மிரட்சி? ஏதோ உன் அகத்துக்காரரையே பார்த்தது போல். அகத்துக்காரர் தான். அகத்துக்காரரா? தஞ்சாவின் உங்களுக்கு என்ன திக்குவாயா? இல்லை இல்லை, நீங்கள் தான் தஞ்சாவின் அகத்துக்காரரா? ஆமாம். நீங்கள் எங்கள் அகத்து மாப்பிள்ளை. உட்காருங்கள், பருகுவதற்கு மோர் கொண்டு வருகிறேன். இருக்கட்டும். தஞ்சா, யார் இந்த மாமி? பட்டோ மாமி, எங்கள் தூரத்து சொந்தம். சமீபத்தில் தான் என் தாய் இவர்களை சந்தித்தார். கணவன் கைவிட்டதால் தனியாக இருக்கிறார். என் அம்மா இவர்களை இங்கு சீதன வெள்ளாட்டியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வந்ததும் தெரிவிக்கலாம் என்றிருந்தேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடம் அறிமுகம் செய்து வைத்தோம். அவர் சென்ற முறை இங்கு வந்த பொழுது. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வயதில் மூத்தவர்கள், சிறியவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் அவர்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ஆனால் நீங்களே தவறு செய்தால்? தவறா? என்ன தவறு? ஓ, தாயக்கட்டை என் கையில் இருந்து நழுவியதை சொல்கிறீர்களா? இனி கவனமாக இருக்கிறேன். அடியேன் அதை சொல்லவில்லை. சொக்கட்டான் என்பதே சூது இல்லையா? மகாபாரத போரே இதனால் துவங்கவில்லையா? அது அவர்கள் எதையோ பணயம் வைத்தார்கள், தோற்று போனார்கள், போர் புரிந்தார்கள். நாங்கள் பொழுதுபோக்கிற்காகத்தானே விளையாடுகிறோம். இந்த பொழுதுபோக்கு போட்டி, பொறாமை, வன்மம், சூழ்ச்சி எல்லாவற்றிற்குமே வித்திடும். இந்த வித்தை நீங்கள் விதைக்கலாமா? நாங்களா? நாங்கள் அப்படி இல்லை. எது எப்படி இருந்தாலும் இது கிரகம், அதாவது பகவானின் நகம், இருப்பிடம். எங்கள் குடும்பத்துடன் உங்களுக்கு சேவை புரிவதற்கான இடம் இது என்று பகவானிடம் நாம் வேண்டிக் கொண்டு வாழும் இடம் இது. இது அவருடைய வாசஸ்தலம். நமது சுகபோகங்களுக்காகவும் பொழுதை கேளிக்கைகளில் கழிப்பதற்கான கூடாரம் அல்ல இது. எப்படி ஒரு மடத்தில், ஒரு ஆசிரமத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ அதே போல்தான் கிரகத்திலும் இருக்க வேண்டும். அதனால்தான் கிரகஸ்தாசிரமம் என்று சொல்கிறார்கள். கூச்சல் போட்டு பேசுவதோ, உரக்க சிரிப்பதோ, கேளிக்கைகளில் ஈடுபடுவதோ ஒரு தூய வைஷ்ணவனின் தர்மமாகாது. அது அபவாதம், அனாச்சாரம். அப்படி இருக்கும்போது இந்த அகத்தில் சொக்கட்டான் விளையாடலாமா? அப்படி தஞ்சா, இப்படிப்பட்ட விஷயம் அடியேனின் பெற்றோருக்கும் பிடிக்காது, அடியேனுக்கும் பிடிக்காது. இனி இந்த அகத்தில் இப்படிப்பட்ட பொழுதுபோக்கு தேவையில்லை. புரிந்ததா?
எங்கே அப்பா அம்மா? அகத்தில் ஒருவரும் இல்லையா? அவர்கள் திருவிழாவிற்கு சென்றிருக்கிறார்கள். சரி, அடியேன் ஸ்நானம் செய்து விட்டு வருகிறேன். நில்! அகத்துக்காரரை கண்டதும் எங்கே ஓடுகிறாய்? ஓடாமல் வேறென்ன செய்ய சொல்கிறீர்கள்? எதிர்பார்க்காமல் திடீரென வந்திருக்கிறார். இதற்காகத்தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் என்று. ஒருவேளை அவர் கோபித்துக் கொண்டிருக்கலாம். நான் போகிறேன். ராமானுஜனை பற்றி என்னவோ நினைத்தோம். ஆனால் அவன் சாமானியன் இல்லை. தஞ்சாவை தன் கட்டுப்பாட்டிற்குள் கட்டுப்பாட்டுடன் தான் வைத்திருக்கிறான். இப்பொழுதுதான் புரிகிறது கௌசல்யா எதற்காக என்னை இங்கே அமர்த்திருக்கிறாள் என்று. என்ன ராமானுஜா, என்ன சிந்தனை? மனம் என்று ஒன்று இருந்தால் அது ஏதாவது சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கும். அதற்கு ஓய்வு கிடையாது. நாம் உறங்கும் பொழுது நமது மனமும் ஓய்வெடுக்கின்றதல்லவா? அது எப்படியப்பா சொல்ல முடியும்? நாம் உறங்கும் போது நம் வெளிப்புற புலன்கள் உறங்குகிறதே தவிர உட்புற புலன்கள் உறங்குவதே கிடையாது. முக்கியமாக மனம் உறங்குவதே இல்லை. நாம் உறங்கச் செல்லும் போது நாம் எந்த மனோநிலையில் இருந்தோமோ அதை வெளிப்படுத்தும் வகையில்தானே சொப்பனங்கள் தோன்றுகிறது. எனவே உறங்கும் போது நம் மனம் எனும் புலன் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. வேதாந்தத்தை கற்கும் முயற்சி உன்னிடம் நன்றாகவே தெரிகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது எதை பற்றிய சிந்தனை? அதை சொல். ஒன்றுமில்லை. தவறை சுட்டிக்காட்டுவது கூட தவறோ என்று சில சமயம் தோன்றுகிறது. மடத்தில் உபாத்தியாயர் சம்பூர்ணம் என்பவர் தவறாக கூறியதை அடியேன் திருத்திக் கூறினேன். அதை அவர் ரசிக்கவில்லை. ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகளோ என்னை ஆதரித்து பாராட்டினார். தவறு என்று தெரிந்தும் அதை சுட்டிக்காட்டாவிட்டால் அது அதைவிட பெரிய தவறு. இதையேதான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளும் கூறினார். இருந்தாலும் மனம் சமாதானமடைய மறுக்கிறது. ராமானுஜா, நீயோ வேதாந்த படிப்பிற்காக அங்கு சென்றிருக்கிறாய். சிந்தனையை சிதற விடாமல் வித்தையில் கவனமாக இரு. மேலும் யாதவ பிரகாச சுவாமிகளே உன்னை ஆதரிக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பற்றி கவலை கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அனுதினமும் அவர்களுடன் அடியேன் பேசி பழக வேண்டி இருக்கிறதே. கவலைப்படாதே. உபாத்தியாயர் சம்பூரணத்திற்கு உன் மீதிருக்கும் கோபம் படிப்படியாக குறைந்துவிடும். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். என்ன ராமானுஜா, நீ திருப்புட்குழியில் இருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டோம்? ஆம், இன்றுதான் இங்கு வந்துள்ளேன். வாரத்தில் ஒரு முறை இங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறேன். உன்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் எங்கள் குற்ற உணர்வுதான் எங்களுக்கு அதிகரிக்கிறது. ஒரு காலத்தில் உங்கள் குடும்பத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தோம். அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் எங்களிடம் அன்புடனும் மரியாதையுடனும் பேசுகிறாய். உன் தந்தையை போன்றே. இன்னும் சொல்ல போனால் உங்கள் முன் நிற்பதற்கே எங்களுக்கு அருகதை இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். தவறு செய்தவன் தன் தவறை உணர்ந்து விட்டாலே அவன் உன்னதமானவனாகி விடுகிறான். இப்பொழுது அங்கு பாடசாலையில் கூட சம்பூர்ணம் என்ற உபாத்தியாயர் ராமானுஜன் மீது சற்று கோபமாக இருக்கிறார். விரைவில் அந்த கோபம் தணிந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். எல்லோருக்கும் ராமானுஜனின் மகத்துவம் புரிவதில்லை. பல பேருக்கு போக போகத்தான் புரிகிறது, எங்களைப் போலவே. அப்பா, அடியேன் சற்று குளத்தங்கரை வரை சென்று விட்டு வருகிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். வருகிறேன். சுவாமி, ராமானுஜன் வேத அபியாசத்தை முடித்த பின் என்ன செய்வதாக உத்தேசம்? வேறென்ன, யாகங்கள் நடத்த வேண்டும். இல்லை, எனக்கு ஒரு சிறு எண்ணம் தோன்றுகிறது. அதை சொல்லலாமா சோமயாஜி? தாராளமாக சொல்லுங்கள். நம் பக்கத்து ஊரான வடமங்கலத்தில் ஒரு பாடசாலை துவங்க வேண்டும். அங்கு மிகவும் விசாலமான ஒரு கல்மண்டபம் உள்ளது. வேதாந்தம் பயில்வதற்காக பல மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். அங்கு தற்சமயம் இருக்கும் உபாத்தியாயர் பாடசாலையையும் நடத்தி கொண்டு கோவில் பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ராமானுஜன் அங்கு செல்வது மிகவும் உச்சிதமாக இருக்கும். தங்களின் உயர்ந்த எண்ணத்தை அடியேன் பாராட்டுகிறேன். ஆனால் ராமானுஜனின் எதிர்காலத்தில்
அடியேன் தலையிட விரும்பவில்லை. குருவிற்கு மிஞ்சிய சிஷ்யன் என்பது போல் அவன் நம்மையெல்லாம் கடந்து வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். அதனால்தான் கல்யாணத்தில் கூட பெரிதும் நாட்டம் காண்பிக்கவில்லை. ஒரு புதிய சமுதாயத்தையே ஏற்படுத்தக்கூடிய அறிவும் திறனும் அவனிடம் இருக்கிறது. ஒரு குறுகிய வட்டத்தில் உழன்று கொண்டிருக்க அவன் விருப்பப்படவில்லை என்று புரிகிறது. ஆதலால் அவனை அவன் போக்கிற்கே விட்டுவிடுவது என்று தீர்மானித்திருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ராமானுஜனுக்கு எங்களால் ஆன உதவியை செய்ய என்றென்றும் காத்திருக்கிறோம். பார்த்தீர்களா, மணி அடிக்கிறது. சரி, வாருங்களேன், பெருமாளை சேவித்து விட்டு செல்லலாம். நீங்கள் செல்லுங்கள். அடியேன் ராமானுஜனோடு வருகிறேன். நல்லது. சுவாமி, அடியேன் தங்களை ஸ்ரீபெரும்புதூரில் இதுவரை பார்த்ததில்லையே. அடியேன் ஒரு நாடோடி, தேசாந்திரி. கோசகன் என்பது அடியேன் திருநாமம். ஓ, அப்படியா? தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுவாக எல்லோருமே சுத்தமான உணவைதான் புசிக்க வேண்டும். அசுத்தமான ஆகாரம் நம் உடல் நலத்தை பாதிக்கும், நம் மனதையும் பாதிக்கும் என்று சாஸ்திரமே சொல்கிறது. சுத்தம் அசுத்தம் பற்றி சாஸ்திரம் சொல்லலாம், அது அடியேனுக்கும் தெரியும். ஆனால் வாடி வதங்கி இருக்கும் வயிற்றுக்கு தெரியாது. 2 நாட்களாக அடியேன் எதுவும் உட்கொள்ளவில்லை. வயிறு வாடினால் அது என் உயிரை பறிக்கும். பிறகு அடியேனே அசுத்தமாகி விடுவேன். யாரும் என்னை அண்டமாட்டார்கள். உங்கள் விளக்கம் விசித்திரமாக இருந்தாலும் வாஸ்தவமாக இருக்கிறது. பசி வந்தால் 10 பறக்கும் என்பது உண்மைதான். இருந்தாலும் இருக்க முடியாது. பசி எடுக்கும் போது புசிக்காமல் இருக்க முடியாது. அச்சமயம் ருசியை பற்றியோ உட்கொள்ளும் உணவின் தன்மையை பற்றியோ சிந்திக்க இயலாது. அதேபோல் மீண்டும் பசி எடுக்கும் போதுதான் உணவை பற்றிய சிந்தனையே அடியேனுக்கு வரும். அப்போது எங்கு எது கிடைக்கிறதோ அதை உட்கொண்டு ஊர் ஊராக சுற்றிக் கொண்டிருப்பேன், இந்த உடலை விட்டு ஆன்மா பிரியும் வரை. மிகவும் ஞானமுள்ளவராக இருக்கிறீர்கள். உங்கள் பேச்சில் வேதனையும் விரக்தியும் வேதாந்தமும் உதிர்கிறது. ஒருவேளை வேத சாஸ்திரம் பயின்றவரா? என்ன பயன்? பயின்ற என்ன பயன்? வேதம் என்ன சொல்கிறது? வாழ்க்கை முறையை விளக்குகிறது. ஆனால் என் நிலையோ சராசரி வாழ்க்கையிலிருந்து விலகி, உற்றார் உறவினரை, சொந்த பந்தங்களை விட்டு விலகி வரவேண்டிய கட்டாயம். உங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆத்ம ஞானியை பார்க்கும் உணர்வுதான் அடியேனுக்கு ஏற்படுகிறது. என்ன ராமானுஜா, நான் உனக்காக அங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ இங்கு யாருடன் இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? இவர் கோசகன், தேசாந்திரி. நமஸ்காரம். நமஸ்காரம். 2 நாட்களாக எந்த உணவும் உட்கொள்ளவில்லையாம். தரையில் கிடந்த தேங்காயை உட்கொள்ள இருந்தார். அதுதான் யார் என்ன என்று விசாரித்துக் கொண்டிருந்தேன். இவர் அடியேனின் தந்தை. மிகவும் உன்னதமான ஒரு புத்திரனைத்தான் பெற்றெடுத்திருக்கிறீர்கள். அப்பா,
இன்று இவரை நம் அகத்திற்கு அழைத்துச் செல்லலாமா? தாராளமாக. இதில் கேட்க என்ன இருக்கிறது? வாருங்கள் சுவாமி, இன்று நம் அகத்திலேயே உங்களுக்கு அமுது படைக்கிறோம். இருக்கட்டும், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நீங்கள் என்னை அழைத்துச் செல்வீர்கள். ஆனால் அகத்தில் உள்ள பெண்களோ திடீரென இப்படி அழைத்து வந்தால் அமுது படைக்க நாங்கள் எங்கே செல்வது என்று கோபித்துக் கொள்ளலாம். என்னால் யாருக்கும் எந்த சங்கடமும் வேண்டாம். இதில் எந்த சங்கடமும் இல்லை. நித்தியப்படி யாராவது ஒரு அதிதியை அகத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு அமுது படைப்பது எங்கள் வழக்கம். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பல அகங்களில் இது பழக்கப்பட்ட ஒன்று. ஆகையால் நீங்கள் தயங்காமல் எங்களுடன் வரலாம். வைணவர்களை வரவேற்று உபசரிப்பது ஒவ்வொரு வைணவனின் தலையாய கடமையாகும். நீங்கள் மறுக்காமல் வர வேண்டும். உங்களை ஒரு அதிதியாகத்தான் நாங்கள் பாவிக்கிறோம். தயவு செய்து வாருங்கள். பெருமாளின் திருவுள்ளம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள். வாருங்கள், போகலாம். தஞ்சா, ஏதேது தளிகை எல்லாம் தடபுடலாக இருக்கிறது. மாமி, தொடாதீர்கள். முதலில் அவர் உட்கொள்ளட்டும், பிறகுதான் மற்றவர்களுக்கு. அதுதான் வழக்கமோ? என்னையும் தளிகை அறையில் நுழைய தடை விதிக்கிறாய். எல்லாவற்றையும் நீயே பார்த்து பார்த்து செய்கிறாய். நீ செய்யும் வேலைகளுக்கு ஒரு சீதன விளையாட்டி அல்ல, 10 சீதன விளையாட்டுகள் இருந்தாலும் பத்தாது. வந்திருப்பவர் என் நகத்துக்காரர் அல்லவா? அதுதான் பார்த்து பார்த்து செய்கிறேன். அவர் ருசித்து ரசித்து புசிப்பதை பார்த்து பெருமை கொள்வேன். தெரிகிறது தெரிகிறது. இத்தனை வேலைகள் செய்தும் உன் முகம் சோர்வடையாமல் மிகவும் தெளிவாக இருக்க காரணம் வந்திருக்கும் உன் நகத்துக்காரர். நான் செய்திருக்கும் தளிகையை சுவைத்தாவது நாம் சொக்கட்டான் விளையாடியதை பார்த்த கோபத்திலிருந்து விடுபட்டால் அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும். இப்பொழுது எதற்காக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? கோவிலுக்கு சென்றவர் அங்கேயே தன் கோபதாபங்களை எல்லாம் விட்டு தான் வந்திருப்பார். நீ கவலைப்படாதே. உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. ஒரு விஷயம் அவர் மனதில் பதிந்தால் பதிந்ததுதான். இது பதித்திருக்காது, கவலைப்படாதே. உன் அகத்துக்காரர் திடீரென்று வந்ததும் விழுந்து விழுந்து பணிவிடைகள் செய்கிறாய். ஏன் உங்கள் அகத்துக்காரர் வந்தால் நீங்களும் இப்படி செய்ய மாட்டீர்களா? இப்பொழுது எதற்கு அந்த பாழாய் போனவனை பற்றி நினைவுபடுத்துகிறாய்? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உன் அகத்துக்காரர் ரசித்து ருசித்து என்றெல்லாம் சொன்னாயே, அப்படி ரசித்து ருசித்து அன்னம் புசிக்கவெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதே போல் எனக்கும் அப்படி பார்த்து பார்த்து தளிகை செய்து போட பொறுமை கிடையாது. அப்படியா? என்ன அப்படியா? அடுப்பில் வைத்த திருக்கண்ணாமுதை கிளறி விட்டாயா? இல்லை, கிளற வேண்டும். முதலில் அதை சென்று கிளறு. என் சோக கதையை கிளறாதே. எனக்கு வேளா வேளைக்கு தளிகை செய்ய வேண்டும். இந்த உடல் உயிரோடு இருக்கும் வரை உண்ண வேண்டும். ஆஹா, என்ன தத்துவார்த்தமாக பேசுகிறீர்கள்? பிறகு ஏன் உங்களை விட்டு அவர் சென்று விட்டார்? அதை ஏன் கேட்கிறாய்? நான் என்ன வாரத்திற்கு ஒரு புது புடவையா கேட்டேன்? மாதத்திற்கு ஒன்றுதானே கேட்டேன். அதை கூட வாங்கி கொடுக்க முடியாத கையாலாகாதவன் அந்த பாழாய் போனவன். ஓஹோ, உணவுக்கென்றால் ஒரு தத்துவம், உடைக்கென்றால் வேறொரு தத்துவமா? என்ன செய்வது? இந்த சாதாரண விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓலையை எழுதி வைத்துவிட்டு ஓடி போய்விட்டான் அந்த பாழாய் போனவன். ஒருவேளை நீங்கள் அவர் வாய்க்கு ருசியாக தளிகை செய்து போட்டிருந்தால் அவர் உங்களை விட்டு போகாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கும் இந்த நிலை வந்திருக்காது. சரி சரி விடு. இப்பொழுது எதற்கு அதை பற்றி பேச்சு? தளிகை எல்லாம் முடிந்து விட்டதா? நிறைய பதார்த்தங்கள் செய்திருக்கிறாய் போலிருக்கிறதே. எல்லாமே உங்களுக்கு பிடித்ததாக தான் செய்திருக்கிறேன். பெருமாளுக்கு கண்டருள பண்ணியாயிற்றா? ஆயிற்று. நல்லது. சுவாமி, கேட்கிறேனே என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று என்ன இவ்வளவு அக்கறையாக தளிகையை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பொதுவாக இப்படியெல்லாம் கேட்க மாட்டீர்களே. இன்று நம் அகத்திற்கு ஒரு அதிதி வந்திருக்கிறார். ஓஹோ, அதுதான் இந்த அதீத அக்கறையா? ஏதோ நான் செய்த தளிகையை நீங்கள் விரும்பி அமுதுண்ணுவதற்காகத்தான் கேட்கிறீர்கள் என்று நினைத்தேன். அதில் என்ன சந்தேகம்? சென்ற முறை அடியேன் வந்திருந்த பொழுது உன்னிடம் மாங்காய் தொக்கு செய்யென்று கேட்கவில்லையா? அதிதி என்று வரும்பொழுது அவர் திருப்தியாக அமுது செய்யும் வகையில்
நம் தளிகை இருக்க வேண்டும். அதுதான் விசாரித்தேன். முதலில் நீங்கள் அமருங்கள், இலை போடுகிறேன். நீங்கள் அமுது செய்த பிறகு அதிதிக்கு படைக்கிறேன். அது எப்படி முடியும்? அதிதி என்றாலே அவரைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முதல் மரியாதை அவருக்கே. உனக்கே தெரியும், அதிதி தேவோ பவ. பகவானுக்கு நிகரானவர் அதிதி. அவரை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் அதுவே நமக்கு நிறைவையும் அளிக்கும். சரி, அடியேன் அவரை அமர வைக்கிறேன். நீ பரிமாற தயாராக இரு. சரி சுவாமி. இந்தாருங்கள் சுவாமிகளே, மோர் அருந்துங்கள். எதற்கு இதெல்லாம்? அன்புடன் கொடுக்கிறாள், ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன சுவாமிகளே, மோரில் உப்பு சரியாக இருக்கிறதா? என்னை இந்த அளவிற்கு உபசரிப்பதே பெரிது. இதில் பதம் பேறு கேட்கிறீர்கள். தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கக்கூடாது. காய்ந்த வயிற்றிற்கு இந்த மோர் அமிர்தமாக இருக்கிறது. அப்பா, திவ்ய தம்பதியர்களாக இருக்கிறீர்கள். தந்தைக்கு தப்பாத மகன். உங்களையெல்லாம் பார்க்கும்போது நம் வைஷ்ணவ சம்பிரதாயம் தழை தோங்குகிறது என்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனிதர்களை மனிதர்களாக பாவிக்கும் பாரம்பரியம் நிதர்சனமாக தெரிகிறது. இப்படி ஒரு சேவை புரிய எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் உங்களைப் போன்ற அதிதிகளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். சரியாக சொன்னாய் ராமானுஜா. தளிகை செய்து முடிந்து விட்டது. சில நொடிகளில் அமுது படைக்கப்படும். ஒரு சிறு விண்ணப்பம். உங்களுக்கு சம்மதம் என்றால் இங்கிருக்கும் கோயிலில் நீங்கள் பணிபுரிய அடியேன் ஏற்பாடு செய்கிறேன். பெருமாளுக்கு சேவை செய்தார் போலும் இருக்கும். போஜனத்திற்குண்டான வழியும் ஏற்படும். என்ன சொல்கிறீர்கள்? கரும்பு தின்ன கூலியா? உங்கள் இருவருக்கும் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. எங்கோ கிடந்த தேங்காயை அடியேன் திங்கப் போக, அதை ராமானுஜன் பார்க்க, அடியேனிடம் பேச்சு கொடுக்க, இப்போது விருந்து படைத்து வேலையும் கொடுக்கிறீர்கள். நாடோடியாக தெரிந்து கொண்டிருக்கும் என் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. இந்த உதவியை என்றும் மறவேன். இதற்காக பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீர்களே, இது எங்கள் கடமை. சுவாமி, இலை போட்டாயிற்று. அதிதியை அழைத்து வாருங்கள். சுவாமி, இவள் அடியேனின் பாரியாள். பெயர் தஞ்சமாம்பா. நமஸ்காரம். நமஸ்காரம். தஞ்சா, அமுது பரிமாறு. ஒரு சிறு திருத்தம். என்ன? பரிமாறப் போவது நான் அல்ல, மாமிதான் பரிமாறப் போகிறார்கள். மாமியா? எந்த மாமி? என்ன ராமானுஜா, அதற்குள் மறந்து விட்டாயா? உன் மாமியார் கௌசல்யா அனுப்பியிருக்கும் மாமி, சீதன வெள்ளாட்டி. சீதன வெள்ளாட்டியா? ஆமாம். அதாவது கல்யாணம் முடிந்ததும் பெண்ணுக்கு புக்ககத்தில் ஒத்தாசையாக இருக்க பெண்ணகத்திலிருந்து ஒரு பெண்மணி கூடவே வருவது வழக்கம். அவளைத்தான் சீதன வெள்ளாட்டி என்று சொல்வோம். பெண்டிற்கு அப்படி ஒரு சௌகரியம் இருக்கிறது. சீதன வெள்ளாட்டியாக பணிபுரியலாம். ஆனால் ஆண்களுக்கு அப்படிப்பட்ட வசதி எதுவும் இல்லை. அந்த பாக்கியமும் எங்களுக்கு இல்லை. சரி தஞ்சா, மாமியிடம் இலையை போடச் சொல். மாமி, அதிதி வந்து அமர்ந்து விட்டார். இன்னும் உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உடனே வாருங்கள். இதோ வந்து விட்டேன். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் பட்டு? அதிதிக்கு நீதான் பரிமாற வேண்டுமென்று ஆசைப்பட்டதாக தஞ்சா சொன்னாள். பிறகென்ன? பரிமாறு. பட்டு,
வந்திருக்கும் அதிதி பசியுடன் இருக்கிறார் என்பது உண்மைதான். அதற்காக 1 மாதத்திற்குண்டான அமுதை ஒரே நாளில் பரிமாறி அதை அவர் உட்கொண்டால் அது அவர் பிராணனுக்கே ஆபத்தாகிவிடும். என்ன சொல்கிறீர்கள்? இலையை சற்று பார். அது ஒன்றுமில்லை, பசியுடன் இருக்கிறார் என்று சொன்னீர்கள் அல்லவா, அதனால்தான். இவ்வளவு என்னால் அமுது செய்ய முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். சுவாமி, தளிகை நன்றாக இருந்ததா? வயிறார உட்கொண்டீர்களா? நல்ல கேள்வி கேட்டீர்கள் போங்கள். 1 மாதத்திற்கான அமுதை ஒரே நாளில் படைத்துவிட்டு வயிறார உட்கொண்டீர்களா என்று கேட்கிறீர்கள். சற்று அதிகமாகவே உண்டு விட்டேன். அது எங்கள் தவறில்லை. பட்டு உங்களுக்கு பரிமாறிய விதம் அப்படி. மொத்தத்தில் எங்கள் அகத்திற்கு வந்து அமுதுண்டு எங்களை கௌரவித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சுவாமி, மிகப்பெரிய சொல்லெல்லாம் பிரயோகிக்காதீர்கள். அடியேன் உங்களை கௌரவித்தேனா? பசி மயக்கத்தில் இருந்த அடியேனுக்கு புசிக்க அருமையான அமுது படைத்தீர். மிக்க நன்றி. காந்திமதி, நம் அகத்திற்கு வந்திருக்கும் அதிதி அதுதான் அந்த கோசகன். அவரை பார்த்தாயா? அவர் வெளியில் திண்ணையில் தான் இருப்பார். அங்கிருந்துதான் வருகிறேன். திண்ணையில் அவர் இல்லை. என்ன? திண்ணையில் இல்லையா? ஒருவேளை கோயிலுக்கு சென்றிருப்பாரோ? நான் அங்கிருந்துதான் வருகிறேன். விஸ்வரூப தரிசனம் கண்டு சேவித்து விட்டு வந்தேன். அவரை அங்கும் பார்க்கவில்லை. அருகே உள்ள புஷ்கரணியிலும் இருக்கவில்லை. கோயிலிலும் இல்லை, புஷ்கரணியிலும் இல்லை. பிறகு அவர் எங்குதான் சென்றிருப்பார்? என்ன குழந்தாய், என்ன வேண்டும்? அந்த பெரியவர் இந்த அகத்தை காண்பித்து இந்த ஓலைச்சுவடியை உங்களிடம் கொடுக்க சொன்னார். யார் சொன்னார்கள்? என்ன ஓலை இது? அவர் பெயர் கோசகன் என்றும் இந்த ஓலையை சோமயாஜி சுவாமிகளிடம் சேர்த்துவிடு என்றும் சொன்னார். சுவாமி, சற்று உறக்கப்படியுங்களே. பெருமதிப்பிற்குரிய சோமயாஜி சுவாமிகள், ராமானுஜ சுவாமிகள் மற்றும் அகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் பல. என்னை உங்கள் உறவினன் போல் பாவித்து உபசரித்து விருந்து வைத்ததை என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பேன். கோயிலில் பணிபுரிய எனக்கொரு வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தீர்கள். உங்கள் உயர்ந்த மனதிற்கு என் இதயம் கனிந்த நன்றி. ஆனால் நான் தங்களிடம் வியாபித்தது போல் நான் ஒரு நாடோடி, தேசாந்திரி, மனம் போன போக்குபடி திரிந்து கொண்டிருப்பேன். ஒரே இடத்தில் உடலும் மனமும் நிலை கொள்ளாது. ஆகையால் நீங்கள் மனமு வந்து எனக்காக ஏற்படுத்திய வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன். க்ஷமித்துக் கொள்ளுங்கள். ஓலையின் வாயிலாக உத்தரவு வாங்கிக் கொள்வது சற்று கடினமாகவும் அநாகரிகமாகவும் இருந்தாலும் எனக்கு மாற்று வழி தெரியவில்லை. ஸ்ரீபெரும்பதூர் எனக்கு சரிவராது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெடுந்தோறும் பயணம் செய்கிறேன், ஒருவரும் என்னை தேட வேண்டாம் என்று 2 அடியில் திருக்குறள் போல் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார். என்ன பட்டு, நேற்று உன்னை பார்த்ததும் பெட்டிப்பாம்பாய் அடங்கிவிட்டார் என்று சொன்னோம். இன்று சென்று விட்டாரே. பெட்டியில் இருந்த பாம்பு ஓலை எழுதி வைத்துவிட்டு ஓடிவிட்டது. ஓலை எழுதி வைத்துவிட்டு ஓடுவது சிலர் சுபாவம். நல்ல வேளை, நாம் அந்த அதிதியை சரிவர கவனிக்கவில்லையோ என்ற வேதனை எனக்குள் தோன்றியது. அது எப்படி இருக்க முடியும்? பட்டு அவருக்கு செய்த உபசரணை இதுவரை கண்டிராதது.
சரி விடுங்கள். ஏதோ ஒரு அதிதி வந்தார், ஓர் இரவு இங்கு இருந்தார், சென்று விட்டார், அவ்வளவே. இதில் மேலே சிந்திக்க எதுவும் இல்லை. வாருங்கள். பாழாய் போனவன். சபேசா, நேற்று ஈசாவாசிய உபனிஷத் பாடம் எடுத்தாரே, அப்போது ஏகத்வ மனு பஷ்யதா என்று ஆசான் குறிப்பிட்டாரே, அதன் பொருள் என்னவென்று எனக்கு புரியவே இல்லை. நீ சொல்லேன். வேண்டாமடா, நான் உனக்கு பொருள் சொல்ல போக இதோ ஒரு மகானுபாவர் இருக்கிறாரே, ராமானுஜர். இவர் அதை மறுத்துரைப்பார். நான் சொல்வது தவறோ தவறு என்பார். அவ்வளவு ஏன், இப்போதெல்லாம் ஆசானை பார்த்து யாரும் பயப்படுவதில்லை, இவரை பார்த்துதான் பயப்படுகிறார்கள். அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இவர் திகழ்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார். சபேசா, எந்த உள்நோக்கத்துடனும் அடியேன் ஏதும் செய்வதில்லை. தவறான பதங்களோ விஷயங்களோ தெரிய வரும்போது அதை சரி செய்ய முயல்கிறேன். அடியேனை பொறுத்தவரை குற்றம் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாதே என்ற ஒரு அக்கறைதான் காரணம். நீ 1000 சொல், நீ செய்தது குற்றம்தான். சபேசா, உபாத்தியாயர் வருகிறார். அனைவரும் உட்காருங்கள், உட்காருங்கள். சுவாமி, இன்று தாங்கள் எடுக்கப் போகும் பாடம் என்னவென்று அறிந்து கொள்ளலாமா? பாடம் தானே, அதை ஒருவர் எனக்கே எடுத்து விட்டார். அதனால் நான் பாடம் எடுக்க வேண்டுமா என்று சற்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு உபாத்தியாயராக இருந்து என் கடமையை செய்யத்தான் வேண்டும். சரி, அதற்கு ஒரு தீர்வை செய்து விடுவோம். ராமானுஜா, சுவாமி, அடியேன். நீ ஒரு காரியம் செய். நம் பாடசாலையை சுற்றி நிறைய செடிகள் இருக்கின்றன அல்லவா, அவற்றுக்கு நன்றாக நீர் பாய்ச்சி விட்டு வா. காட்டுச் செடிகள் ஏதாவது இருந்தால் அதையும் களைந்து எறிந்து சீர் செய்து விடு. சுவாமி, தாங்கள் பணித்த வேலையை செய்து முடிக்க வெகு நேரம் ஆகிவிடுமே. அதற்குள் வகுப்பு முடிந்துவிடும். முடிந்து விட்டால் என்ன, நீதான் சகலகலா வல்லவனாயிற்றே. அபச்சாரம், அபச்சாரம். அடியேன் சாதாரண வித்தியார்த்தி. பாடம் கற்பிக்கப்படும் போது அடியேன் வகுப்பில் இருக்கத்தானே வேண்டும். எதற்கு? எரியும் நெருப்பில் எண்ணெயை விடுவதற்கா? நீ வித்தியார்த்தி, மாணவன், அதெல்லாம் கடந்த காலம். இப்பொழுது நீ ஆசான். சுவாமி, இரு, நான் இன்னும் முடிக்கவில்லை அப்பா. நீ ஒன்றும் மாணவன் என்ற நிலையிலெல்லாம் இல்லை, ஆசானுக்கே ஆசானாகிவிட்டாய். அப்படி சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். சுவாமி, பொறுத்தருள வேண்டும். அப்படி ஒருபோதும் அடியேன் நினைத்ததில்லை. பிறரை குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் அடியேனுக்கு இல்லை. அப்படியென்றால் அன்று வகுப்பில் நடந்தது? குற்றம் காணப்பட்டது எதிலென்றால் தாங்கள் உச்சரித்த பதப்பிரயோகத்தில்தான். அதுவும் தவறான பிரயோகத்தால் தவறான அர்த்தம் ஏற்பட்டுவிடும். பகவத் வசனத்தில் பிழை ஏற்பட்டுவிடக் கூடாதே என்ற ஆதங்கத்தில்தான் அன்று அடியேன் சுட்டிக்காட்டினேன். மற்றபடி என்றும் தாங்கள் அடியேனின் ஆசான்தான். தங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றோ குறை சொல்ல வேண்டும் என்றோ அடியேன் கனவிலும் நினைத்ததில்லை. அப்படியென்றால் அன்று நான் சொல்லியது தவறுதான் என்று இன்றும் வலியுறுத்துகிறாயா? சுவாமி, காலம் கடந்தாலும் தவறு தவறுதானே. அன்று தாங்கள் எடுத்த கீதா பாடத்தில் அடியேன் அறிந்ததை பகிர்ந்து கொண்டேன். நீ அனைத்தும் அறிந்தவன் என்று உன் பேச்சிலேயே தெரிகிறது. அகம்பாவம் தலை தூக்கி இருக்கிறது. அடியேன் அது போன்ற அர்த்தத்தில் பேசவில்லை சுவாமி. ராமானுஜா, எதற்கு இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? நான் சொன்ன பணியை போய் செய். சரி சுவாமி, வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு வந்து வகுப்பில் கலந்து கொள்கிறேன். நில். நீ அந்த வேலையை முடித்தவுடன் உனக்கு அடுத்த வேலை தயாராக இருக்கும். அப்படியென்றால் அடியேன் எப்போது பாடங்களை பயில்வது சுவாமி? அது எப்பொழுதும் இல்லை.
நான் பாடம் நடத்தும் சமயத்தில் உனக்கு எப்போதும் வெளி வேலைதான். இனி நீ இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. செல்லலாம். என்ன கோவிந்தா, நீயும் அண்ணனுடன் கிளம்புகிறாயா? நீயும் ராமானுஜனுடன் போகப் போகிறாயா? சுவாமி, இவன் ஏதோ தெரியாமல் எழுந்து விட்டான். அடியேனுக்கு உதவி தேவைப்படும் என்று தவறாக நினைத்து விட்டான். கோவிந்தா, நீ அமர்ந்து கொள். அடியேன் ஒருவனாகவே இட்ட பணியை முடித்துவிட்டு திரும்புவேன். நீ கவலை கொள்ள வேண்டாம். பாடங்களை கவனமுடன் படி. உட்கார். உட்கார். சுவாமி, அடியேன் சென்று எனக்கு இட்ட பணியை முடித்து திரும்புகிறேன். ஓ, ராமானுஜா. சுவாமி, வந்தனம் சுவாமி. என்ன தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாயா? இல்லை சுவாமி, இன்று நடந்த பாடங்களின் குறிப்புகளைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இது என்ன ராமானுஜா, புதிதாக ஏதோ சொல்கிறாய்? அன்றைய பாடத்தை நடத்தும் போதே மனனம் செய்து விடுவாயே. திரும்பவும் இங்கு வந்த பிறகு மீண்டும் அதே பாடத்தை இதுபோன்று நீ விசாரம் செய்து அடியேன் பார்த்ததில்லையே. பாடங்களை நடத்தும் போது வகுப்பறையில் இருக்கும் சமயத்தில் கூடியவரை மனனம் செய்து விடுவேன். அப்படியென்றால் பாடங்கள் நடக்கும் வேளையில் நீ வகுப்பறையில் இருக்கவில்லையா? ஆம் சுவாமி. ஏன்? வேற ஏதாவது பணி செய்ய வேண்டியிருந்ததா? வேறு பணிதான் செய்து கொண்டிருந்தேன். அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு நிர்பந்தம். என்ன ராமானுஜா, சூழ்நிலை என்கிறாய், நிர்பந்தம் என்று வேறு சொல்கிறாய்? அடியேனுக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. அடியேன் சொல்கிறேன் சுவாமி. வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன கோவிந்தா, என்ன சொல்ல முனைந்தாய் நீ? ராமானுஜர் அண்ணா பாடசாலையில் படிக்க முடியாதவாறு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன்? யாரால் அப்படி நடந்தது? வேறு யார் சுவாமி? உபாத்தியாயர் சம்பூர்ண சுவாமியால் தான். சம்பூர்ணமா? என்ன காரணத்தால் இப்படி? ஏற்கனவே அவர் எடுத்த வகுப்பில் அவருடைய தவறான உச்சரிப்பை ராமானுஜர் அண்ணா எடுத்துச் சொல்லி திருத்தினார் இல்லையா? ஆமாம், அது நடந்து முடிந்த விஷயம். அதற்கு இப்போது பழிக்க பழி வாங்குகிறார். என்ன இது? மிகவும் வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? தவறான பாடத்தை ஒரு ஆசான் எடுத்து பின்னாளில் ஒரு பெரிய அவப்பெயர் வந்துவிடக் கூடாதே என்று சரியான பதத்தை எடுத்து காட்டி விளக்கிய மாணவனின் பாண்டித்யத்தை பாராட்டாமல் பழிக்கு பழி வாங்குவதா? இது ஒரு உபாத்தியாயர் செய்யும் காரியமா? ராமானுஜா, என்னதான் சொல்கிறார் உன் ஆசான் சம்பூரணம்? இனி அவர் எடுக்கும் பாடசாலை வகுப்பில் ராமானுஜர் அண்ணா இருக்க வேண்டியதில்லையாம். பாடசாலையில் ஆங்காங்கு செய்ய வேண்டிய மராமத்து வேலைகளை செய்யும்படி பணிக்கிறார். அண்ணாவை நீதான் அனைத்தும் தெரிந்த அதிமேதாவியாயிற்றே. எனவே என்னிடம் பாடம் பயின்று ஒன்றுமாக போவதில்லை. பாடசாலை வளாகத்தில் அல்லது குருநாதர் யாதவ பிரகாசர் இருப்பிடத்தில் ஆற்ற வேண்டிய சேவைகள் என்னவோ அதை கவனித்தால் போதும் என்று தீர்மானமாக பேசிவிட்டார். கோவிந்தா, என்னப்பா சொல்கிறாய் நீ? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? ஒரு ஆசான் ஒரு மாணாக்கனின் வித்தைக்கு தடையாக இருப்பாரா? என்ன ராமானுஜா, அவர் சொன்னார் என்பதற்காக நீயும் உடன்பட்டு உன் கல்விக்கு தடை போட்டுக் கொள்ளலாமா? அடியேனுக்கு சம்பூர்ணம் சுவாமி நடந்து கொள்ளும் விதத்தில் சற்றும் உடன்பாடில்லை சுவாமி. நானும் வகுப்பிலிருந்து எழுந்து அண்ணாவுடன் செல்ல முற்பட்டேன். ஆனால் அண்ணா என்னை தடுத்து வகுப்பிலேயே அமரும்படி பணித்து விட்டார். கேட்பதற்கே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. சுவாமி, ராமானுஜர் அண்ணா திருப்புட்குழி பாடசாலையில் கல்வி பயிர்கிறார் என்ற ஒரே காரணத்தினால்தான் அடியேன் ஓடோடி வந்து அந்த பாடசாலையில் சேர்ந்தேன். அண்ணா இனி அங்கு நடக்கும் வகுப்பில் பங்கேற்க முடியாத நிலை என்றால் எனக்கும் அவ்வகுப்பில் இருக்க விருப்பமில்லை. இனி அடியேனும் உபாத்தியாயர் சம்பூர்ணம் சுவாமி நடத்தும் வகுப்பறைக்கு செல்ல மாட்டேன். கோவிந்தா, உன் முடிவு மிகவும் தவறானது. அடியேனுக்கு அதில் கிஞ்சித்தும் உடன்பாடில்லை.
ஒரு விதத்தில் நீ செய்வது கல்விக்கு அவமரியாதை செய்வது போல் ஆகிவிடும். ஆம் கோவிந்தா, ராமானுஜன் சொல்வது மிகவும் சரி. இவ்விஷயத்தில் நீ எடுக்கும் முடிவு அவசரமானது. இது பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது. ராமானுஜா, அதே சமயத்தில் உன்னுடைய இன்றைய நிலை தொடர்ந்து நீடிப்பது நல்லதல்ல. இந்த சூழ்நிலையிலிருந்து நீ சீக்கிரம் வெளிவந்து ஆக வேண்டும். உன் விஷயத்தில் இப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி தனக்குத்தானே பழி தேடிக் கொள்கிறார் அந்த சம்பூர்ணம். உத்தமமானவனான நீ நாளை உலகம் போற்றும் பேரும் புகழும் அடையும் போது தான் ராமானுஜனின் ஆசான் என்று பெருமையாய் கூறிக்கொள்ளும் தகுதியை இழக்கப் போகிறார் அந்த சம்பூர்ணம். அவரது செய்கை அதைத்தான் புலப்படுத்துகிறது. சுவாமி, இதற்கு முன்பு மறைமுகமாக அண்ணாவை குதர்க்கமாக பேசியபடி இருந்த உபாத்தியாயர் சம்பூர்ண சுவாமிகள் இப்போது இது போன்ற ஒரு செய்கையை ஆரம்பித்திருக்கிறார். ஒரு ஆசான் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் மாணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஏதேதோ கூறி ராமானுஜர் அண்ணா சொன்னதை குற்றமாக பார்க்கிறார் சுவாமி. புரிகிறது கோவிந்தா. சம்பூர்ணத்தின் விபரீத புத்தி அவருக்கே கேடாக முடிய போகிறது. இதனால் ராமானுஜனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, சம்பூர்ணத்திற்குத்தான் பெரிய இழப்பு. ராமானுஜா, நடந்த விஷயத்திற்காக வருத்தம் கொள்ளாதே. நீ உன் போக்கிலே போ. அனைத்து சூதுகளையும் உடைத்து எறி. வகுப்பறையில் நீ இப்பொழுது நுழைய முடியாத சூழ்நிலையால் உன் அறிவு சற்றும் குறையப் போவதில்லை. நீ ஸ்வயம் பிரகாசமுடையவன். உன்னை பற்றி அவதூறு சொல்பவர்கள் ஒரு நாள் தன் செயலுக்காக வருந்தி உன்னை ஆஹா ஓஹோ என்று கொண்டாடி துதிக்கப் போகிறார்கள். உன் பெயரை சொல்லி தனக்கும் ஒரு நற்கதியை தேடிக்கொள்ளப் போகிறார்கள். இது நிச்சயம். ராமானுஜா, பின்னாளில் எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் செயல்பட வேண்டும் என்பதற்காக நிகழ்பவைதான் இன்றைய சம்பவங்கள். அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீ வெற்றி வாகை சூடுவாய். அந்நாள் வெகு தொலைவில் இல்லை. ராமானுஜா, வந்தனம் குருதேவா. செடிகளை நடுதல், தண்ணீர் பாய்ச்சுதல், என்ன இதெல்லாம்? அது செடிகள் வாடாமல் இருக்க அடியேன். நான் அதை கேட்கவில்லை. இப்போது பாடசாலையில் பாடம் பயில வேண்டிய நேரம் அல்லவா? அதை செய்யாமல் இங்கு ஏன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய்? அதிலும் உத்தமமான மாணவன் நீ வகுப்பை புறக்கணிக்கலாமா? அபச்சாரம் சுவாமி. அடியேன் வகுப்பறைக்கு சென்று விட்டுத்தான் இங்கு வந்தேன். ஏன் வகுப்புகள் நடக்கவில்லையா? சம்பூர்ணம் வரவில்லையா? அவர் வந்துவிட்டார் சுவாமி. பாடமும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பின்னர் நீ ஏன் இங்கு வந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாய்? பதில் சொல். நீயே பாடத்தை உதாசீனப்படுத்தலாமா? இல்லை சுவாமி, அடியேன் உதாசீனப்படுத்தவில்லை. அப்படி என்றால் அந்த சம்பூர்ணம் உன்னை உதாசீனப்படுத்தினாரா? குருநாதா, அவர் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் அல்ல. ஏதாவது அடே, நீ உன் திருவாயை மூடிக்கொள். வேலிக்கு ஓணான் சாட்சி சொன்னது போல் சம்பூர்ணத்திற்கு நீ வக்காலத்து வாங்குகிறாயா? ராமானுஜா, நடந்ததை ஒளிவு மறைவில்லாமல் சொல். நம் பாடசாலையை சுற்றி நிறைய செடிகள் இருக்கின்றனல்லவா, அவற்றிற்கு நன்றாக நீர் பாய்ச்சி விட்டு வா. அப்படி என்றால் அடியேன் எப்போது பாடங்களை பயில்வது சுவாமி? அது எப்பொழுதும் இல்லை. இனி நீ இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போகலாம். இவ்வளவு நடந்திருக்கிறதா? சம்பூர்ணம், சுவாமி, கோபம் கொள்ள வேண்டாம். போதும். இனி ஏதும் நீ பேச வேண்டாம். வா என்னோடு. சுவாமி, வா என்னோடு. உத்தரேத் ஆத்மனாத்மானம், உத்தரேத் ஆத்மனாத்மானம், நாத்மான மம சாதயேத், நாத்மான மம சாதயேத், ஆத்மைவ ஆத்மனோ, ஆத்மைவ ஆத்மனோ, பந்துராத்மைவ ரிபுராத்மனः,
இதன் அர்த்தம் என்ன சுவாமி? மனிதன் தன் மனதாலேயே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும், இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. மனம்தான் கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் விரோதியும் ஆவான். மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வழி இருக்கிறதா சுவாமி? இருக்கிறது. முக்கியமாக 2 வழிகளில் ஒருவன் தன் மனதை புனிதப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று தன் குறைகளை நீக்கிக் கொள்வது, இன்னொன்று நல்ல குணங்களை ஏற்பது. நல்ல குணங்கள் என்றால் குறிப்பாக எதை சொல்லலாம் சுவாமி? குறிப்பாக 8 ஆத்ம குணங்களை சொல்லலாம். அவை தயை, அதாவது எல்லா உயிரையும் தன் உயிர் போல் கருதி அன்பு செலுத்துதல். ஷமா, அதாவது பிற செய்த தீங்கை பொறுத்துக் கொள்ளுதல். அனசூயாஹா, அதாவது பொறாமை, தேசம் இல்லாமல் இருப்பது. உம்மை போல இல்லை. அமருங்கள், அமருங்கள். என்ன சம்பூர்ணம், உம்மை போல பொறாமையும் துவேஷமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீரா? சுவாமி, என்ன ஓய், குணங்களை பற்றி நீர் இவர்களுக்கு போதிக்கிறீரா? படிப்பது பாகவதம், இடிப்பது கோயிலா? பிரமாதம் சம்பூர்ணம், பிரமாதம். ராமானுஜனிடம் நீ காட்டியது க்ஷமையா அல்லது அனசூயையா? பொறுமையை காட்டினீரா, துவேஷமற்று இருந்தீரா? பாடம் கற்க வேண்டிய சமயத்தில் இவனை ஏன் உழவார பணிக்கு அனுப்பினீர்? அது நான். அவனை ஏன் பார்க்கிறீர்? என்னை பார்த்து பேசும். இவன் ஏதும் என்னிடம் சொல்லவில்லை. நான் தான் என் புத்தியால் யூகித்து இவனை இங்கு அழைத்து வந்தேன். சரி, இவனை ஏன் உழவார பணிக்கு அனுப்பினீர்? என்னால் இவனுக்கு பாடம் நடத்த முடியாது. காரணம்? எல்லாம் அறிந்து தெரிந்தவனுக்கு என்னால் பாடம் நடத்த முடியாது. தான் எல்லாம் அறிந்தவன் என்று இவன் சொல்லிக் கொண்டானா? இவன் சொன்னானா? சொல்லும் சம்பூர்ணம், சொல்லும். இப்போது புரிந்துவிட்டது. முன்னர் நடந்த வகுப்பில் நீர் பதப்பிரயோகத்தில் செய்த தவறை இவன் சுட்டி காட்டினான் என்பதற்காக இப்போது அவனை தண்டிக்க பார்க்கிறீரா? இப்படி ஒரு துவேஷத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஊருக்கு உபதேசமா? என்ன சொன்னீர்? ராமானுஜனுக்கு நீர் பாடம் நடத்த முடியாதா? அப்படி என்றால் வேறு பாடசாலையை நீர் பார்க்க வேண்டியதுதான். நீர் என் பாடசாலையில் உபாத்தியாயராக இருப்பது முக்கியமல்ல. ராமானுஜன் இங்கு வித்யார்த்தியாக இருப்பதுதான் முக்கியம். எனக்கு நீர் முக்கியமல்ல, ராமானுஜன் தான் முக்கியம். இப்போது என்ன சொல்கிறீர்? சம்பூரணம் நிச்சயம் பாடம் நடத்துவார் சுவாமி. இன்று ஏதோ மனதில் கொஞ்சம் தடுமாற்றம், அவ்வளவுதான். இல்லையா சம்பூரணம்? ஆமாம் என்றுதான் சொல்லி தொலையுமே. குருதேவா, நாளை வந்து பாடம் நடத்துவார். சம்பூர்ணம், நீர் இன்று செல்லும். நாளை நல்ல மனநிலையில் உள்ள போது பாடம் நடத்தினால் போதும். ராமானுஜா, நீ போய் உன்னிடத்தில் உட்கார். சம்பூர்ணம், நீர் இன்று சென்று நாளை வாரும். பகவானை நினைத்துதான் திவ்ய கஷேத்திரங்களுக்கு போக வேண்டும். உங்களுக்கு புடவை வாங்க வேண்டுமென்றால்
அதற்காக தனியாக சென்று வாருங்கள். க்ஷேத்ராடனத்தை ஒரு சாக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஊரில் கிடைக்காத புடவைகளா? உங்களைப் போல் எல்லோரும் வேறு ஊரில் இருந்து புடவை துணிமணிகள் வாங்க ஆரம்பித்தால் இங்குள்ள நெசவாளர்கள், வியாபாரிகளின் நிலை என்ன ஆகும் என்று சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? வைசியர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். அதுதான் அவர்கள் வாழ்க்கை நெறி. அதுதான் அவர்கள் தொழில் தர்மம். உங்கள் செயலால் அவர்கள் நசிக்கப்பட மாட்டார்களா? ஒவ்வொருவரும் அவரவர் தர்மத்தை கடைபிடிக்க, சீராக சிறப்பாக வாழ நாம் வழிவகுக்க வேண்டாமா? தீவிரமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. மிகவும் சரியாக சொன்னீர்கள். நீங்கள் சொன்னதை நான் பரிபூர்ணமாக ஆமோதிக்கிறேன். இங்கு பஞ்சுக்கும் பஞ்சமில்லை, புடவைக்கும் பஞ்சமில்லை. எத்தனையோ புடவை வியாபாரிகள் நம் ஊரிலே இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரும் ஒருவர் இருக்கிறார். ஆகையால் நம் ஊரில் தான் புடவை எடுக்க வேண்டும், வேறு எங்கும் எடுக்க கூடாது. அவரையே வர சொல்கிறேன். நிறைய புடவைகள் வைத்திருக்கிறார், அதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். அதிலிருந்து எடு, ஆனால் தளிகையிலிருந்து எடுக்காதே. அது என்னது? அது தளிகையிலிருந்து எடுக்காதே என்று சொல்கிறாய்? அப்பா, வெளி உலகத்தில் யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் புத்திமதி சொல்கிறீர்கள் அல்லவா? ஆனால் நம் அகத்திலேயே தவறு நடக்கிறது. நம் அகத்திலா? இங்கு என்ன தவறு நடக்கிறது? அது ஒன்றுமில்லை. குழந்தை ஏதோ விளையாட்டாக கூறுகிறாள். விளையாட்டாக ஒன்றும் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். தளிகைக்கு வைத்திருந்த மாங்காயை அம்சி செய்யாமல் இந்த பட்டு வாயில் போட்டுக்கொள்ள பார்க்கிறாள். நான் தான் தடுத்து நிறுத்தினேன். உண்டா இல்லையா என்று பட்டுவிடம் கேளுங்கள். சரி சரி, நான் கேட்கிறேன், நீ போய் விளையாடு. பட்டு, குழந்தையின் முன் எதுவும் சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தேன். ஆனால் நீ செய்தது மிகவும் தவறு. இல்லை இல்லை, கமலை சொன்னது போல் எதுவும் நடக்கவில்லை. அவள் சரியாக பார்க்காமல் ஏதேதோ சொல்லுகிறாள். சந்தேகமாக இருந்தால் உங்கள் சட்டகரையை கேட்டு பாருங்களேன். அவரும் அங்குதான் இருந்தார். சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், பட்டு சொல்வதை போல் தவறு ஏதும் நடக்கவில்லை. தளிகைக்கு வைக்காத தனியாக ஒரு மாங்காய் இருந்தது. நான் தான் அதை நறுக்கி கொடுக்கும்படி பட்டுவிடம் சொன்னேன். அதனால் தளிகைக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. குழந்தை பாவம் ஏதோ தடுமாற்றத்தில் சொல்லிவிட்டாள். அம்சிக்கு வைத்திருந்த மாங்காயை பட்டு தொடவே இல்லை. தடுமாற்றம் கமலைக்கா அல்லது உமக்கா சட்டகரே? தளிகைக்கு வைத்திருந்தாலும் தனியாக வைத்திருந்தாலும் பெருமாளுக்கு கண்டருள பண்ணாமல் உண்பது மிகப்பெரிய தவறு. எது எப்படி இருந்தாலும் தவறு செய்யாமல் இரு. கமலை சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். என்ன காந்திமதி? சுவாமி, பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைத்து விட்டாயா? எப்பொழுதோ எடுத்து வைத்து விட்டேன். நல்லது. பட்டு, இந்த பூக்களை கொண்டு போய் பூஜை அறையில் வை. சரி. பட்டு, அந்த புடவைக்காரனை அழைத்து வா, புடவை வாங்கிக் கொள்ளலாம். சரி. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல். செடியாய
இப்பாசுரத்தில் மிகவும் ஆழ்ந்து விட்டாய் போல இருக்கிறது. ஆம் சுவாமி, ஆழ்வார் பாசுரமாயிற்றை ஆழ்ந்துதான் போய்விட்டேன். குலசேகர பெருமான் அந்த திருவேங்கடமுடையனான ஸ்ரீனிவாசனிடத்தில் எத்தனை அன்பு கொண்டுள்ளார். தயவு கூர்ந்து தாங்கள் சேவித்த இரு பாசுரங்களின் அர்த்த விசேஷத்தையும் அடியேனுக்கு சொல்லி அருள வேண்டும். கோவிந்தா, இப்பாசுரங்கள் பெருமாள் திருமொழி எனும் பாசுர தொகுப்பில் 4ஆம் திருமொழி பாசுரங்கள். இதில் 10 பாசுரங்கள் மூலம் திருமலையில் உறையும் எம்பெருமானை போற்றி தான் அந்த திருவேங்கட மலையில் ஏதாவது ஒரு மீனாகவோ மரமாகவோ நாரை பறவையாகவோ அல்லது ஒரு காட்டாராகவோ பிறக்க கடவேன் என்று திருமலையின் புகழை போற்றி பாடுகிறார். ஏதாவது ஒரு சம்பந்தம் இத்திருமலையோடு தமக்கு இருக்க வேண்டும் என்று அடியேன் முதலில் சேவித்த பாசுரத்தில் அவர் வேண்டுகிறார். வேம் என்றால் பாவம், கட்டயதி என்றால் தொலைந்து போவது. அதனால்தான் வேங்கடம் என்று சொல்லப்படுகிறது திருமலை. செடியாய வல்வினைகளை தீர்ப்பவனே, அதாவது செடிகளைப் போல் அடர்ந்து கிடக்கும் கொடிய கர்மங்களை போக்கி அருள்கின்ற திருமாலே, திருவேங்கடத்து எம்பெருமானே, உன்னை தரிசிப்பதற்காக அடியார்களும் தேவர்களும் உனக்கு அடிமை தொழில் புரிய காத்திருக்கும் பக்தர்களும் அன்றாடம் ஏறி வரும் உன் கோயிலின் வாசலில் உள்ள படியாக நான் மாற வேண்டும். அப்படி மாறிவிட்டால் உன்னுடைய பவழம் போன்ற சிவந்த திருவாயினை என்றும் பார்த்திருப்பேன் என்று குலசேகர ஆழ்வார் உகந்து பாடுகிறார். அதனால்தான் இன்றும் எம்பெருமானின் அனைத்து திருக்கோயிலின் வாசற்படியையும் குலசேகரன் படி என்று நாம் அழைக்கிறோம். அடுத்த பாசுரமான உம்பர் உலகாண்டு என்பதில் வானுலகங்களை எல்லாம் ஒரு குடையின் நிழலிலே அரசாண்டு அழகிய பட்டாடை அணிந்த இடையுடைய ஊர்வசியை போன்ற தேவ கன்னிகையை அடையப் பெறினும் அதை விரும்ப மாட்டேன். சிவந்த பவழம் போன்ற திரு உதடுகளை உடைய திருவாயன் திருவேங்கடத்து எம்பெருமான் விற்றிருக்கும் அழகிய திருமலையில் ஏதேனும் ஒரு பொருளாக என்னை ஆக்கிடுவாய். எதுவாக எம்மை மாற்ற வேண்டும் என்பது இனி உன் விருப்பம் என்று பொறுப்பையும் அந்த எம்பெருமானான ஸ்ரீனிவாசனிடத்தில் விட்டுவிடுகிறார் ஆழ்வாரான குலசேகர பெருமான். ஆகா, தாங்கள் சொல்ல சொல்ல அடியேனின் உள்ளமும் அந்த திருமலையை நோக்கி செல்கிறது. கோவிந்தா, அதுதான் ஆழ்வார்களின் அருளிச் செயலின் மகத்துவம். பக்தர்களின் இதயங்களை காந்தம் போல் ஈர்த்து கொண்டாடும் ஈசன் வெங்கடேசன், அதாவது திருவேங்கடத்தின் தலைவன். அடியேன் தாசன். வாராமனுஜா. சுவாமி, நாளை அடியேன் ஸ்ரீபெரும்புதூர் செல்ல வேண்டும் என்றிருக்கிறேன். நல்லது, அவசியம் சென்று வா. கோவிந்தா, நாளை நீயும் மதுரமங்கலம் செல்ல வேண்டும் அல்லவா? ஆம் சுவாமி. சரி, நீ போய் காலாகாலத்தில் படுத்துறங்கு. விடியற் காலையில் புறப்பட்டால்தான் வெயில் படர்வதற்குள் ஊர் போய் சேர முடியும். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. சரி சுவாமி, அடியேனும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சற்று பொறு ராமானுஜா. உன்னிடம் தனியே ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றுதான் கோவிந்தனை இங்கிருந்து போகச் சொன்னேன். சொல்லுங்கள் சுவாமி. அடியேன் கடந்த முறை ஸ்ரீபெரும்புதூரில் உன் அகத்திற்கு சென்றபோது பட்டு என்ற ஒரு பெண்மணியை சந்தித்தேன். உன் அகத்தில் அந்த பட்டுவை சீதன வெள்ளாட்டி என்று குறிப்பிட்டார்கள். ஆம் சுவாமி, அடியேனின் அகமுடையாளுக்கு வேண்டப்பட்டவள் என்று சொன்னார்கள். தூரத்து சொந்தம் போலிருக்கிறது. தஞ்சாவுக்கும் அடியனின் அம்மாவுக்கும் உதவியாக இருக்கட்டும் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கென்னவோ அகத்து வேலைகளை நம் அகத்து பெண்களே செய்வதுதான் உத்தமம் என்று தோன்றுகிறது. இது போன்ற சீதன வெள்ளாட்டி யாரும் தேவையில்லை என்று தோன்றுகிறது. ராமானுஜா, சீதன வெள்ளாட்டியின் தேவை பற்றி அடியேன் ஏதும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அது அந்த பட்டுவாக இருக்க வேண்டுமா என்றுதான் சிந்திக்க தோன்றுகிறது. அந்த பெண்மணியை அடியேன் சந்தித்து உரையாடியது என்னவோ சிறிது நேர பொழுதுதான். ஆனால் அந்த பட்டுவின் பேச்சு, நடந்து கொண்ட விதம் அடியேனின் மனதில் சற்று நெருடலை ஏற்படுத்துகிறது. உன் அன்னை காந்திமதி மற்றும் சோமயாஜி போன்ற உத்தம தம்பதிகளின் அகத்தில் அந்த சீதன வெள்ளாட்டி பொருத்தமில்லாமல் இருப்பது போல் அடியேனுக்கு தோன்றுகிறது. உன் பெற்றோரின் சிந்தனைக்கும் செயலுக்கும் மாறுபட்டு இருப்பவள் போல் தெரிகிறாள் அந்த பட்டு. ஒருவேளை அடியேன் கணித்தது தவறாக கூட இருக்கலாம். இல்லை சுவாமி, ஒரு விதத்தில் தாங்கள் கணித்தது உண்மைதான். அடியேனுக்கும் அந்த பட்டுமாமி நடந்து கொண்ட ஒரு செயலில்
உடன்பாடில்லைதான். கடந்த முறை அகத்திற்கு சென்றபோது அந்த பெண்மணி தஞ்சாவுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்ததைக் கண்டேன். அடியேனுக்கென்னவோ அந்த சூழலே பிடிக்கவில்லை. இது போன்ற விளையாட்டுக்களை இங்கு ஆட வேண்டாம் என்று கடிந்து கூறிவிட்டேன். அதன் பிறகு அந்த மாமி சற்று மாறிவிட்டாள் என்றுதான் நினைக்கிறேன். சொல்ல வேண்டியது என்னவோ அடியேனின் கடமை. அதை கேட்டு திருந்தி நடந்து கொள்வது அவர்களின் திறமை. நீ சொல்வது மிகவும் சரி ராமானுஜா. இருப்பினும் அந்த பட்டுவினிடத்தில் தஞ்சாவை பட்டும் படாமல் நடந்து கொள்ளச் சொல். அதிகம் நெருங்கி பழகாமல் அளவோடு இருக்கச் சொல். ஏனென்றால் நாம் யாருடன் பழகுகிறோமோ அந்த சுபாவம் நமக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. இதில் விசித்திரம் என்னவென்றால், நல்லவரிடமிருந்து நல்ல பழக்கங்கள் கெட்டவர்களுக்கு போவதை விட கெட்டவரிடமிருந்து துஷ்ட குணங்கள் நல்லவர்களுக்கு வெகு சீக்கிரமாக வந்து சேர்ந்து விடுகிறது. இதுதான் மாயையின் ஆதிக்கம். எனவே உன் அகமுடையால் தஞ்சாவை அந்த பட்டுவிடம் சற்று ஜாக்கிரதை உணர்வுடன் இருக்கச் சொல். தஞ்சா மிகவும் நல்லவள், ஆனால் வயதில் சிறியவள். உலக விஷயத்திலும் அப்படித்தான். நீ அவளிடத்தில் இவ்விஷயத்தை பார்த்து பக்குவமாக அவள் ஏற்கும் விதத்தில் அறிவுரை செய்ய வேண்டும். சிறிதேனும் மனம் நோகும்படி எதுவும் சொல்லிவிடாதே. தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. சரி, நாம் காலையில் சந்திப்போம். நேற்று மாலைதான் காதில் விழுந்தது. உன்னை போல்தான் கூரேசனும் கல்யாணத்தில் நாட்டமில்லாமல் இருந்தான். ஆனால் பெருமாளின் திருவுளம் ஆண்டாள் என்னும் பெண்ணை பாணி கிரகணம் செய்து கொண்டிருக்கிறான். நாம் நினைப்பது ஒன்று, பகவான் சித்தம் வேறு. நீங்கள் சொன்னது போல் அடியேனும் தான் திருமணத்தை தவிர்க்கலாம் என்றிருந்தேன். ஆனால் நடந்து விட்டது. அதில் என்ன தவறை கண்டுவிட்டாய்? என்ன குறை கண்டுவிட்டாய்? இப்பொழுதாவது ஒன்று தெரிந்து கொள். பெருமாள் எப்பொழுதுமே பெற்றவர்கள் பக்கம்தான், பிள்ளைகள் பக்கம் இல்லை. ஏனென்றால் பெற்றவர்களின் பொறுப்பை அவர் நன்கு அறிவார். சரியாக சொன்னாய் காந்திமதி. கூரேசனின் தந்தை என்னிடம் பலமுறை குறைப்பட்டுக் கொண்டதுண்டு. தாயில்லா பிள்ளையாக இருக்கிறான். இப்பொழுது கல்யாணமும் வேண்டாம் என்றால் யார் இவனை கவனித்துக் கொள்வது? குணசீலனாக இருப்பதால் அவனுக்கு என்ன அறிவுரை சொல்வதென்றும் தெரியவில்லை. சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்கிறான். அதை தடுப்பது தகாது. அதனால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லி அங்கலாய்த்திருக்கிறார். ஆதலால் காந்திமதி சொன்னது போல் பகவானும் பெற்றவர் விருப்பத்திற்குத்தான் செவி சாய்க்கிறார் என்று தோன்றுகிறது. ராமானுஜா, அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் செய்து கொண்ட நீ எந்த விதத்தில் இப்பொழுது குறைந்து விட்டாய்? அப்படியெல்லாம் அடியேன் சொல்லவே இல்லை. பொதுவாக நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்றுதான் சொன்னேன். தஞ்சா மிகவும் நல்ல பெண்தான். என்னம்மா இது? மோர். பட்டு கலந்ததா? இல்லை, நானே கலந்தது. இந்தாருங்கள். என்ன இன்று மோர் சற்று கெட்டியாகவும் சுவையில் வித்தியாசமாகவும் இருக்கிறது. வித்தியாசம் மோரில் இல்லை, வந்திருக்கும் ஆளில் இருக்கிறது. ராமானுஜன் வரப்போகிறான் என்று பெரிய பிராட்டி சொல்லிவிட்டு சென்றதுதான் தாமதம். தஞ்சா எல்லாவற்றையும் விழுந்து விழுந்து செய்கிறாள். இவள் பார்த்து பார்த்து செய்வதற்கட்டும். நான் சீதன வெள்ளாட்டியாக இருந்தாலும் தஞ்சாவிற்கு ஒரு தாயை போன்றவள்தான். அதனால் இன்று மாப்பிள்ளைக்காக பிரத்யேகமாக தளிகை செய்ய போகிறேன். என்னவென்று சொல்லட்டுமா? திருக்கண்ணமுது, 7-8 வகையான பதார்த்தங்கள், பசுனை, வடகம், பொரித்தாப்பளம், ஊறுகாய், மாங்காய் தொக்கு, துவையல் இத்தியாதி இத்தியாதிகள். ஏக தடபடலாக இருக்கிறதே. பிறகு
தஞ்சாவின் அகத்துக்காரர் என்றால் எங்கள் அகத்து மாப்பிள்ளை அல்லவா? அவருக்கு வாய்க்கு ருசியாக சமைத்து போட வேண்டியது என் கடமை அல்லவா? இவை எல்லாமே அடியனுக்கு மிகவும் பிடித்தவை. தெரியும். அதை தெரிந்து வைத்துக் கொண்டுதானே செய்ய போகிறேன். பொதுவாக அடியேன் எதையும் பெரிதாக விரும்பி அமுது செய்வது கிடையாது. ஆனால் இன்று என்னவோ நன்றாக உட்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. பிறகு இருக்காதா? எப்படி எல்லாவற்றையும் வர்ணித்திருக்கிறேன். மேலும் தளிகை செய்ய போவது இந்த பட்டு அல்லவா? சரி, நான் சென்று வேலையை துவங்குகிறேன். மாமி, சற்று பொறுங்கள். இதெல்லாம் உட்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது உண்மைதான். ஆனால் தளிகை நீங்கள் செய்து அல்ல, தஞ்சா செய்து. அதுவும் முக்கியமாக இவை எல்லாவற்றையும் நம் அகத்து பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டும் என்று நினைத்தேன். தஞ்சாவின் கைப்பட திருவாராதனம் செய்து அதன் பின் பிரசாதமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஆம், இவை அனைத்தும் தஞ்சாவே செய்யட்டும். அப்பா, அடியன் மயூரவண்ணன் சுவாமிகளை சந்தித்துவிட்டு வருகிறேன். நீ அவசியம் அவரை சந்திக்க வேண்டும். சென்ற முறை அவரை நான் பார்த்தபோது உன்னை பற்றி பெரிதும் விசாரித்தார். உன்னை நேரில் கண்டால் மிகவும் சந்தோஷம் அடைவார். போய் பார்த்து விட்டு வா. வருகிறேன் அம்மா. பார்த்தீர்களா இந்த அநியாயத்தை? நான் தளிகை செய்து போட்டு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது என்று சொல்வான். இன்று கேட்டால் பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டும், ஆதலால் நஞ்சாவை செய்துவிடு என்கிறான். எல்லாம் அப்படித்தான், காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறிவிடுவார்கள். ஏதோ ராமானுஜன் சந்தோஷமாக இருக்கிறானே என்று நினைத்து சமாதானம் அடைவாயா? அதை விட்டுவிட்டு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டீர்களே. என்ன மாமி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? பின்னென்ன தஞ்சா, மாப்பிள்ளை முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டு சென்று விட்டார். என்னென்ன வகையான தளிகைகள் செய்ய போகிறேன் என்று சொன்னவள் நான், செய்ய போவது நீயா? இது என்ன நியாயம்? அநியாயம். இதோ பாருங்கள் மாமி, என் நகத்துக்காரர் ஆசையாக கேட்டிருக்கிறாரே என்று நான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் மூணாவது மனுஷன். என்னதான் நீங்கள் அம்மாவை போல் என்று சொல்லிக் கொண்டாலும் நீங்கள் சீதன வெள்ளாட்டிதான். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி சரி, அவர் வருவதற்குள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும். ஒத்தாசை செய்ய வாருங்கள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் இது என்ன புது கதையாக இருக்கிறது? ராமானுஜரை தஞ்சாவின் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பார்த்தால் இவள் ஒட்டுமொத்தமாக அவர் பக்கம் சாய்கிறாளே. எங்கோ ஏதோ நடந்திருக்கிறது போல இருக்கிறதே. இதற்கு வேறு கோணத்தில் தான் யோசிக்க வேண்டும்.